அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலையார் திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30க்கு மேலே பரணி தீபம் ஏற்றணும்னு சொன்னாங்க. நானும் ஏற்றினேன். 6:40க்கு ஏற்றினேன். வெளியே பாருங்கள், 2 விளக்கு வச்சு அகல் விளக்கு ஏற்றிட்டேன். வெளியிலிருந்து போகணும், நுழைவாயிலில் ஏற்றிட்டு அப்புறம் உள்ளே ஏற்றலாம். நம்ம அண்ணாமலையார் அருள் நமக்கு என்றைக்கும் கிடைக்கட்டும். அண்ணாமலை உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, முருகப்பெருமானுக்கு அரோகரா, விநாயக பெருமானுக்கு அரோகரா. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். 5 விளக்கு ஏற்ற சொன்னாங்க. 5 முகமும் வச்சு 5 விளக்கு ஏற்றணும்னு சொன்னாங்க. ஏற்றினேன். அப்படியே உள்ளே வாங்க. நுழைவாயிலில் 2 விளக்கு ஏற்றிட்டு அப்புறமா உள்ளே போகணுன்னு சொன்னாங்க. நீங்களும் இன்றைக்கும் அது மாதிரி ஏற்றுங்க. நாளைக்கும் கார்த்திகை தீப விளக்கு ஏற்றணுன்னையும் திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றணுன்னையும் தான் நம்ம ஏற்றணுமா. நுழைவாயிலில் 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்புறமா உள்ளே போய் எல்லா விளக்கும் ஏற்றுங்க. நுழைவாயிலில் 2 விளக்கு ஏற்றிட்டேன். ஏற்றிட்டு அப்புறம் தான் உள்ளே போய் அந்த 5 முகமும் இருக்கிற விளக்கு ஒரு தட்டில் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு நெய் விளக்கில் ஏற்ற சொன்னாங்க. என்கிட்ட நெய் இல்லை, தீப எண்ணெய் தான் இருந்தது. கொஞ்சம் தயிர் அதில் கலந்து அந்த தயிர்லேயே நெய், பால், மோர் எல்லாமே அதிலே இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கலந்துட்டேன். அந்த எண்ணெயில் கலந்து ஏற்றினேன். இப்போ அங்கே வாயிலில் ஏற்றிட்டேன். அப்படியே உள்ளே வாங்க. அப்படியே உள்ளே வாங்க. நுழைவாயில் இது இன்னொரு டோரு. அப்படியே பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. பாருங்கள், 5 முகத்தையும் வச்சு விளக்கு ஏற்றிட்டேன். காமாட்சி விளக்கும் அப்புறம் ஏற்றிட்டேன். அண்ணாமலையார் அருளால், உண்ணாமலையார் முருகப்பெருமான் விநாயகன் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி வேண்டிக்கிட்டு பற்ற வைங்க, விளக்கு ஏற்றுங்க. நாளைக்கு திருக்கார்த்திகை தீபம் அங்கே திருவண்ணாமலையில் ஏற்றினோன்னையும் நுழைவாயிலில் 2 அகல் விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் உள்ளே வந்து ஏற்றுங்க. ஓகே, பாய் உறவுகளே. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓகே, பாய். நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும், எனக்கும். இனிய உறவுகள் அனைவருக்கும் நன்றி.